ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சதீஷ் கிச்சன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா காரைக்குடி செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் உப்பு கறி தாங்க பார்க்க போறோம். ஸோ ரொம்ப டேஸ்டியான டிஷ் இது. இதை ரொம்ப சிம்பிளா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுவரை நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. இதுக்கு நம்ம போன்லெஸ் மட்டன் ஒரு 400 கிராம்ஸ் எடுத்திருக்கோம். அதுக்கு பாதி அதுல 200 கிராம்ஸ் ஆஃப் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கோம். அதுல பாதி 100 கிராம் பூண்டு எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு நமக்கு ஸ்பைசஸ் தரப்போறது மெயின் ஃபிளேவர் பார்த்தீங்கன்னா நமக்கு குண்டு வரமிளகா அதை எடுத்துக்கோங்க. அது நான் காரத்துக்கு தகுந்த மாதிரியும் சைஸ்க்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க. நான் எனக்கு சின்ன சைஸ்னால நான் ஒரு 15 ஸ்பைஸ் எடுத்திருக்காங்க. அப்புறம் மஞ்சள் தூள், கருவேப்பிலை, இதுதான் நம்ம இப்போ ஆட் பண்ண போறது. ஸோ நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ ஆட் பண்ணிட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைன்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறம் சோம்பு போட்டு பொரிஞ்சோன்னே ஸோ பூண்டு போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஓரளவுக்கு கண்ணாடி பந்தம் வந்ததுக்கு அப்புறம் வரமிளகா, கருவேப்பிலை, ஸோ அதையும் போட்டு வதக்குங்க. வரமிளகாயோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம், ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1.5 ஸ்பூன் நான் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வெங்காயம் வந்தாலே போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம மட்டனை ஆட் பண்ணிட்டு ஸோ ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடுங்க. அவ்வளவுதாங்க நம்மளோட இன்கிரீடியன்ஸ் எல்லாமே. ஸோ இதையே எண்ணெயில போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ் வதக்குறீங்க. இந்த மாதிரி தண்ணி நல்லா வந்துடும். ஸோ இந்த தண்ணியிலேயே ஒரு மூடி போட்டு ஒரு 7 to 8 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வதக்குங்க. வெயிட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி எடுத்துங்க. இந்த மட்டனை பொறுத்தவரை நம்ம தனியா குக்கர்ல வச்சுலாம் சேர்க்கக்கூடாதுங்க. நம்ம ஒரே கடாயில வச்சுதான் நம்ம இதை சமைக்க போறோம். அப்பதான் நமக்கு அந்த மட்டன் உப்பு கறி நல்ல டேஸ்டியா நல்ல ஃபிளேவர்ஃபுல்லா நமக்கு கிடைக்கும். இது மட்டனோட பதத்துக்கு தகுந்த மாதிரி 30 மினிட்ஸ்ல இருந்து 45 மினிட்ஸ் வரை நீங்க மட்டனை வேக வைங்க. ஸோ இதே மாதிரி நீங்க வேற எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ தண்ணி ஊத்திட்டு ஒரு 30 to 40 மினிட்ஸ் நீங்க மூடி வச்சு வேக வச்சிங்கனாலே போதும். நம்மளோட மட்டன் உப்பு கறி ரொம்ப டேஸ்டா ரெடி ஆயிடும். ஸோ இதை பாத்தீங்கன்னா நம்ம சாதத்துல ரசம், சாம்பார், கறி குழம்பு, ஸோ நீங்க எல்லாத்துக்குமே இது வேற லெவல் டேஸ்டா இருக்குங்க. ரொம்ப அடிபொலியா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எங்க ஊர் சைட்லாம் இதை நாங்கள் ரொம்ப இது எப்படா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ப்போம். ரொம்ப சிம்பிளான கறி தான். சமைக்க தெரியாதவங்க கூட இந்த வீடியோ பார்த்து நீங்க ஈஸியாவே பண்ணலாம். ஸோ இதை கொஞ்சம் கிரேவி பதம் வேணும்னா நீங்க இந்த பதத்துல நிப்பாட்டிடலாம். இல்ல கொஞ்சம் இன்னும் ட்ரையா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்க ட்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எந்த தூளுமே ஆட் பண்ணல, பட் ஆனா எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதை நீங்க ஒரு தடவை பண்ணீங்கன்னா கண்டிப்பா திரும்ப திரும்ப மட்டன் உப்பு கறி மட்டும்தான் கேட்பீங்க. ஸோ இதை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப டேஸ்டியான இன்னொரு வீடியோட உங்களை பாக்குறேன். ஸோ உங்க எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். ஸோ ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள்.